ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஜூலை 10ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் கடகராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கடகராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கடகராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்ப்புகள் அனைத்துமே விலகுங்க. எல்லா நன்மைகளும் உண்டாகும். பயணங்கள் மூலமாக நன்மைகளானது கிடைக்குங்க. செய்யக்கூடிய காரியங்களால் பெருமையும் ஏற்படும். காரிய தடைகள் அவ்வப்போது இருந்தாலுமே பண வரவுகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். புத்தி சாதுரியங்களானது கூடுங்க. ஆன்மீகத்தில் நாட்டங்களானது அதிகரிக்கும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகளானது காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது நீடிக்குங்க. உறவுகளும் பலப்படும். பிள்ளைகள் மூலமாக பெருமைகள் கிடைக்க பெறுவீர்கள். அவர்களது கல்வியில் முன்னேற்றங்களானது காணப்படுங்க. வாய்க்கு ருசியான உணவுகளும் கிடைக்கும். அதேபோல் பெண்களுக்கு புத்திசாலித்தின் மூலமாக அதிகரிக்கக்கூடிய எதிர்பார்த்த பணவரவுகள் பார்த்திங்கன்னா சேரலாம். அதேபோல் பிரச்சனைகளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறையக்கூடும். குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய செய்கைகள் உங்களது கோபத்தை தூண்டுவதாக இருக்கும். பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலைகளானது காணப்படும். வியாபார நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியதாக இருக்குங்க. போட்டிகளும் உங்களுக்கு குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றங்களானது உண்டாகுங்க. எந்த வேலையை முதலில் கவனிப்பது என்று குழப்பங்களானது உருவாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையான பேச்சாளர் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவார்கள். வாகன யோகங்களானது உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலும் சரியான முடிவுகளுக்கு வர முடியாமல் தடுமாற்றங்களானது உண்டாகுங்க. மற்றவர்களினுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைகளானது உங்களுக்கு உண்டாகி அவர்களுடன் பகைகளானது உண்டாகலாம். அதே போல சாமர்த்தியமாக எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு துணிச்சலானது ஏற்படுங்க. பணவரவானது திருப்தியை கொடுக்கும். எதிர்ப்புகளானது உங்களுக்கு குறையக்கூடும். கலைத்துறையினருக்கு கடன்கள் விவகாரங்களானது கட்டுக்குள் இருக்குங்க. புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்களானது ஏற்படலாம். அதேபோல் சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக கவனங்களானது தேவைப்படுகிறது. மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டங்களானது அதிகரிக்கும். ஆர்வமுடன் பாடங்களையும் நீங்கள் படிப்பீர். அதே சமயம் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலைகளானது உங்களுக்கு உருவாகுங்க. பண வசதிகளானது ஏற்படும். தெய்வ சிந்தனைகளுமே உங்களுக்கு அதிகரிக்குங்க. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இருந்த அதிருப்தியானது நீங்கி ஒரு பிடிப்புகளானது உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மறக்க முடியாத ஏதாவது ஒரு சூழல்கள் ஏற்பட்டது அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய விஷயத்தை ஒரு பிடிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிடிப்பு தன்மையை உண்டாக்குங்க. எதிர்பார்த்த தகவலானது உங்களுக்கு சேருங்க. மேலுமே உங்களுக்கு சில இடமாற்றங்களானது உண்டாகலாம். அதாவது உங்களுடைய அலுவலகத்தில் சரி, உங்களுடைய வேலைகளில் சரி ஒரு சில இடமாற்றங்களானது ஏற்படும். எதிர்பாராத திடீர் செலவுகளுமே உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் திடீரென்று செலவுகளானது ஏற்படுங்க. எதிர்பார்த்த லாபங்களானது குறையலாம். புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாகவே உழைக்க வேண்டியதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடுமையாக பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டி இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகளானது தலை தூக்க வாய்ப்புகளானது உண்டு. உங்களது கருத்துக்கு மாற்று கருத்துக்களானது பார்த்தீங்கன்னா உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு விஷயத்திலுமே முடிவுகள் எடுப்பது தாமதமாகுங்க. அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பதும் நல்லது. பணவரவுகளானது எதிர்பார்த்த நேரத்தை விட உங்களுக்கு தாமதமாகவே சேரும். ஆனாலுமே பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளானது தீருங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத குறுக்கீடுகள் ஏற்பட்டு அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா விலகும் அப்படின்னு தான் சொல்லணும்.
வியாபாரங்கள் தொடர்பான பிரச்சனைகளை கையாளும் போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டுங்க. பாக்கிகள் அனைத்துமே வசூலாவது உங்களுக்கு தாமதமாகும். இதனால் எரிச்சலும் மன கஷ்டங்களும் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகவும் பார்த்திங்கன்னா கவனமாக தங்களது வேலைகளை செய்வது சிறந்தது. கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலம் அமைதிகளானது ஏற்படுங்க. விருந்தினர்களுடைய வருகையானது இருக்கும். உறவினர்கள் நண்பர்களிடம் கோபத்தை காண்பிக்காமல் பேசுவது ரொம்ப நல்லது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதங்கள் உண்டாகலாம். இந்த காலகட்டத்தில் எதிலையுமே பார்த்திங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படுவது ரொம்ப நல்லது. அதே போல் எந்த ஒரு விஷயத்திலுமே முடிவு எடுப்பதில் தாமதங்களானது உண்டாகுங்க. கவனமாக வேலைகளை செய்வது ரொம்ப நல்லது. பணவரவுகளானது தாமதமாகலாம். கலைத்துறையினருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்பொழுது அனைத்து விதமான நிலைகளிலுமே நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகளும் சேரும். அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாகவே எதிர்பார்த்த உதவிகளானது இப்பொழுது கிடைக்குங்க. மற்றவர்களால் பார்த்திங்கன்னா கைவிடப்பட்ட காரியத்தை செய்து முடிப்பீர்கள். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய அனைத்து காரியங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்பொழுது அனுகூலமாகவே நடந்து முடியும் அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களினுடைய கல்வியில் மட்டும் கவனத்தை செலுத்துவது வெற்றிக்கு உதவும். அதேபோல் சக மாணவர் நண்பர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் எதிலுமே வேகமாக செயலாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணங்களானது உங்களுக்கு தோன்றுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்களானது நீங்கி ஒற்றுமையானது உண்டாகும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மன திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கடகராசியில் உள்ள பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆலோசனையை கேட்டு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா செயல்படுவார்கள். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலுமே அதுக்கு பார்த்திங்கன்னா மறுபேச்சு பேசாமல் அந்த வேலைகளை பார்த்திங்கன்னா உடனே செய்து முடிப்பாங்க. ஆன்மீக நாட்டங்களானது உங்களுக்கு உண்டாகுங்க. அதே சமயம் இந்த நேரங்களில் உங்களுக்கு வீண் அலைச்சல்களானது உண்டாகும். மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வங்களானது ஏற்படுங்க. புதிய வகுப்புகளில் சேர முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்வீர். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கடகராசியில் உள்ள ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறையவே சுப காரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது உங்களுக்கு நேரலாம். அதேபோல் காரிய வெற்றியானது உண்டாகுங்க. இழுபறியாக இருந்தவை கொஞ்சம் சாதகமாகவே பார்த்திங்கன்னா முடியக்கூடும். தேவையற்ற கவலைகளானது உங்களுக்கு நீங்கும். உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்கள் அதனை பார்த்திங்கன்னா விட்டு விடுவார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு உருவாகக்கூடும். ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்களே கொடுத்துருக்கு. சுபகாரியங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், அதே போல் அந்த சுபகாரியத்தில் கலந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்களானது பார்த்திங்கன்னா நன்மையானது ஏற்படக்கூடிய அமைப்புகளில் காணப்படுது. காரிய வெற்றியானது உண்டாகும். ஏதாவது ஒரு விஷயங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோல்வி அடைஞ்சிருக்கும். அந்த விஷயங்கள் இப்பொழுது கைக்கூடி வர அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள் நடக்கும். அதேபோல் நிறைய தடவை பார்த்திங்கன்னா இழுபறியாகி இருந்த விஷயங்களும் சாதகமாக முடியக்கூடும். உங்களுக்கு தேவையற்ற கவலைகள்லாம் நிறைய நாளாக பார்த்திங்கன்னா அதை யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தீரக்கூட உங்களுடைய கவலைகள் நீங்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் வேகமாக செயலாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணங்களானது தோன்றுங்க. உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்களானது நீங்கி ஒற்றுமைகளானது ஏற்படும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது உங்களுக்கு மனதிற்கு திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களானது பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டே போகலாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிதாக எந்த ஒரு பாதிப்புகளும் கிடையாது. ஓரளவுக்கு சாதகமான பலன்களானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விமர்சனங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் செய்து வருவீங்க. அதனை விட்டு இப்பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ஆனது பார்த்திங்கன்னா நடக்க இருக்கோ அதை பற்றி மட்டும்தான் சிந்திப்பீங்க. உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்களும் அதனை விட்டுட்டு அவங்களுடைய வேலைகளை பார்த்திங்கன்னா பார்க்க ஆரம்பிப்பாங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சிறந்த ஒரு முன்னேற்ற நிலைகளில் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை கடகராசி நேயர்கள் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா மனதில் நிறைய மகிழ்ச்சிகளானது உண்டாகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லலாம்.
அதற்காக வந்து பார்த்திங்கன்னா சின்ன எளிய பரிகாரம் தான். அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ரீ கிருஷ்ண பகவானை பிரார்த்தனை செய்து வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்கும், மனதில் மகிழ்ச்சிகளும் உண்டாகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.